ஆண்டாள் ஒரு சமூகத்தை சார்ந்து சிந்திச்சதுனால அந்த கூட்டத்திலேருந்து அந்த புக்கை எழுதுகிறாங்க. ஆனால் சமூக விடுதலை பெற்ற ஒரு ஆள். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவங்க யார் கிடையாது, தன்னை தானே கொண்டாடுற தகுதி உள்ள ஒரு ஆளாக அவங்க வந்துக்கிறாங்க. தன்னையே கொண்டாடுற. அப்போது அவங்க யாரை ஆண்டாங்க? இப்போ தன்னை தானே ஆடுறவங்களுக்கு இன்னொரு ஆள் ஓணுமா? போகிற கல்யாணம் பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இது. அவங்க பிரச்சனை என்ன? அவங்களுக்கு யார் போதான்? நீ பற்றி புரிஞ்சுக்கினியா? யாருன்னா சொன்னதை கேட்குறியா? கேட்கணும்ல. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நெருநாள். ஒரு வரி எடுத்துப்போம், ஒரு வரி மட்டும் கண்டுபிடிக்கலாம். மார்கழி திங்கள், அப்போது பௌர்ணமியில் தான் எனக்கு அறிவு இருக்கும், மற்ற நாள் அறிவு இருக்காது. அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாமா? நன்றி சொல்லு, கண்ணீர் வரட்டும், அந்த வரியப்படி தெளிவாக இருக்கும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். அழறல்ல, நன்றி சொல்லு. அந்த நாள் என்ன நாள்? இதில் எதனா கதை, இதில் எதனா மதம், இதில் எதனா சைவ தத்துவம், வைணவ தத்துவம் வருதா? தெளிவாக தானே இருக்குது. சீர்மல் குமாய பாடி, நானும் பெரிய செல்வந்தன், வசதியானவன், எனக்கு இல்லாத அறிவே இல்லை, நான் ரொம்ப திறமசாலி, எல்லாம் எங்கே போயிடான்? எனக்கு என்ன அறிவு இருக்கட்டும், அந்த அறிவை கொடுத்தது எது? இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்கிற அறிவு எங்கேருந்து வந்தது? எனக்கு கடவுள் இல்லை, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அறிவு எங்கேருந்து வந்தது? ஒரு கேள்வி தானே இது. சும்மா நான் ஏமாற்றத்துக்காக கடவுள்கிட்ட எடுத்து போய் வச்சிருத்துலாம் கிடையாது. என் இதயத்தை நான் துடிக்கிறேன்னா, என் இதயம் யார் மூலியமாக துடிக்குதுன்னா, அப்போ யாரோ ஒருத்தர் எனக்குள்ளே இருந்துன்னு ஆட்டிங்கிறாங்க, இல்லை அமுக்கினுக்கிறாங்க, இல்லை அமுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுக்கிறாங்க. அப்படித்தானே? யார் இதை செஞ்சா? அப்போ யசோதைன்னா இது, யார்னா வெற்றிடம், சோதைன்னா தோழன், நண்பன், உறவு, தோழி. அப்போ யாரோட சிங்கம் அது? யசோதையோட இடச்சிங்கம். அப்போ கூர்வேல், கொடுந்தொழிலன், நந்தகோபன், குமரன், ஏறார்ந்த கன்னி, யசோதை, இளம் சிங்கம். தனித்தனி வார்த்தைங்க இதெல்லாம். ஒரு பொருளுக்கு இத்தனை சொல்லிடுறாங்க. இந்த ஆண்டாள் எவ்வளோ தூரம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. பாட்டு 30 தான். வாழ்நாள் முசுகுமே நீங்கள் சரியாகிக்கலாம். வாழ்நாள் முசுகுமே நீங்கன்னா எல்லாம் சரி. உங்கள் வாழ்க்கையே மாற்றி புரட்டு போனால் அந்த புக்கு 30 பாட்டு தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? தன்னை ஆண்ட ஒருவல், தரணியில் வாழும் மனிதர்கள் அனைவரும் தன்னை தானே ஆள்வதற்கான வழிகாட்டிய திருப்பாவை தந்தவள் பேரும் ஆண்டாள். ஆண்டாளின் வாழ்க்கை வரலாறை விட அவள் படைப்பு தான் நமக்கு அவசியமானது. ஆண்டாள்னா பெண்ணுன்னு மட்டும் பார்க்காதீங்க, ஆணுன்னெலாம் பார்க்காதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதனால பொம்பளைன்னா நல்ல கவிதை எழுத மாட்டான்னு அர்த்தம் இல்லை. பெண்பால் புலவர்னு பெருமை பற்றியதுக்காக சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்க பால் கடந்துருவங்க. கடவுள் அடையிற யார் தான்? பால் உணர்வோடு அவங்க ஏதோ வாழ்ந்து நிற்பாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்கள் பால் உணர்வு சார்ந்தே மட்டுமே சிந்திச்சிருந்தீங்கன்னா தப்பாக தான் தெரியும். அதை தாண்டி என்ன பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டாள் ஒரு விசேஷம். வணக்கம். இன்னைக்கு தலைப்பு ஆண்டாள். ஆண்டாள் பேசுங்க, ஆண்டாள் பேசுங்க. நான் ஆண்டாளாக இருந்தால் ஆண்டாளை பேசலாம். நான் ஆண்டாள் கிடையாது. ஆண்டாள்னா ஆண் பாலா பெண் பாலா? எப்படி? வந்தாளுக்கு இல்லு போட்டால் பெண்பால், இந்த இல்லு போட்டால் ஆண் பாலா? இந்த லகரம் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே. பவுனிந்து மீர் நம்மளை குழப்பிட்டாரு. ஆளுக்கு கூலி ஆள், வேலையாள், அதுக்கு என்ன இல்லை போடுவீங்க? இருங்க, அவர் சொல்லுவார். நல்ல வேலை, 4 வேலையாள் வந்தாங்க. என்ன ஏன் நிலைமை என்ன இருக்கா? ஆண்ட ஆள். ஆண்டாள்னா ஆனா பெண்ணா? யார் வேணா இருக்கலாம். ஆண்டாள்னா என்னவா இருக்கலாம்? யார் வேணா இருக்கலாம். ஆண்ட ஆள் யாருன்னா தான். வேலை செஞ்சால் வேலையாள், கூலி செஞ்சால் கூலியாள், பார்த்தால், வந்தால் வந்த ஆள். ஆள் அப்படின்னா ஆள், ஆண் பால் பெண் பால் கிடையாது. ஒரு மனிதன் அல்லது மனிதர். மனிதர்னா கூட கூட்டமாயிடுது. மனிதத்தில் இருக்கிற ஒரு ஆண் பால் பெண் பாலுக்கு பேர் என்ன? ஆள். ஆண்டாள்னா என்ன அர்த்தம்ப்பா?
எனக்கு வந்து ஆண்டாள் அப்படின்னா அப்படி தான் புரியுது. ஆண்டாள்னா பெண்பால் கிடையாது. என்னன்னா இப்போது ஒரு கவிஞர் வந்து பேசிட்டார் ஆண்டாள் அப்படி இப்படின்ட்டு, பிரச்சனை ஆயிடுச்சு, ஊரெல்லாம் பேசினாங்க. ஆனால் ஒரு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? தெரில. கேட்டாரா? அது எனக்கு தெரியாது. ஆனால் பேசிட்டார். யாரோ வெள்ளைக்காரன் வந்தானாமா, ஆண்டாள் ஆராய்ச்சி பண்ணாராமா, அவங்க எப்படி இருந்தாங்களாமா எப்படி இருந்தாங்களாமா, எனக்கு தெரியாது. பொய் கூட இருக்கலாம், மெய்யாகவும் இருக்கலாம், எனக்கு அவசியம் இல்லை. ஆண்டாள் அப்படின்னு ஒருத்தர் திருப்பாவைன்னு ஒரு புக்கை என் கையில் கொடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். என்ன பண்ணிடுறாங்க? திருப்பாவை அப்படின்னு ஒரு பொண்ணை பண்ணிடுறாங்க, ஒரு புக்கை என் கையில் கொடுத்துறாங்க. அவங்க பேர் என்ன? ஆண்டாள்னா? ஆண்டாள்னா எதை ஆண்டாள்? எதை ஆண்டாள்? கோதை மீனால் தன்னை ஆண்டாள். ஒருத்தர் தன்னை தானே ஆளலாம், இல்லை இறைவனை ஆளலாம், இந்த இயற்கையை ஆளலாம், நாட்டை ஆளலாம், வீட்டை ஆளலாம், காட்டை ஆளலாம், ஒன்னொரு ஆளை ஆளலாம், 4 வேலைக்காரங்களை வச்சுன்னு ஆளலாம். ஆளும் பாலுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி தான் பார்க்கணும். அதை எப்படி பார்க்கக்கூடாது? இதை எப்படி பார்க்கக்கூடாது? அவங்க ஒரு பெண், திருமணமாகாதவர்கள், திருமணம் கடந்த அல்லது திருமணம் ஆகாதே உறவு கொண்டவர்கள். தேவையா நமக்கு? தேவையா? அவங்க இத்தனை முறை அவங்க வாழ்நாளில் இத்தனை முறை டாய்லெட் போனாங்க, இத்தனை முறை உச்சா விட்டாங்க, அவங்க யூரினரில் இதெல்லாம் இருந்தது சொல்லுவியா? எப்போ வயசுக்கு வந்தாங்க, எப்போ கல்யாணம் பண்ணாங்க? தேவையா நமக்கு? தேவையா? அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்க அது வேணுமா? இல்லை அவங்க யாருன்னு பார்க்கணுமா? நீங்கள் ஏதோ ஒரு ஹோட்டலில் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி பொங்கல் வாங்கினீங்க, முந்திரி பருப்பு எந்த தோட்டத்தில் வந்துச்சு, இந்த அரிசி எந்த தோட்டத்தில் வந்தது, சிறு பருப்பு எந்த தோட்டத்தில் வந்தது, இந்த மிளகு எந்த தோட்டத்தில் இருந்தது, இது கேரளா மிளகா இல்லை இது இந்த பக்கம் கொல்லிமலை மிளகா, இதெல்லாம் பண்ணால் பொங்கல் சாப்பிட்டீங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? நீங்கள் என்ன சாப்பிட்ணும்? உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? திருப்பாவை. இது வந்து ஐடியா, இதுதான் சமாளிக்கிறது. என்னடான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவங்கள பற்றி வரலாறு தெரியாது, அவசியமும் கிடையாது. அவங்க எனக்கு சொல்லாத விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு தெரியணுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து பேட்டர் அப்படிங்க, எனக்கு 4 கொலை பண்ணிக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க, சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். ஏன்? பயம் இருக்கும்ல, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறேங்க. எதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு கெத்து இல்லை, அதெல்லாம் ஜெயிலுக்கு போய் வந்துருங்கன்னு வெக்கப்பட்டும் சொல்லலாம். அப்படி தானே ஒரு சம்பவத்தை எப்படி சொல்லிக்கலாம். ஆனால் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கொடுப்போம், இல்லைன்னா என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்குறது இல்லை. ஆண்டால் அவங்க இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்தாங்களா இல்லையான்னா கொடுக்கல. அப்போது நீங்கள் அதை வந்து பெண்ணாக பார்த்ததே தப்பு. ஏன்? அவங்க பேர் ஆண்டாள் தானா? ஆண்டாள் தானே அவங்க பேர். இப்போ என் பேர் சிவயோகி, சிவயோகி தானே என் பேர். பிறந்ததுலேருந்து வந்த வரைக்கும் படித்ததெல்லாம் எங்கே? நான் சிவகுமாரா சிவயோகியா? பேசிங்கிறது போது நான் பேசி நானே என்ன பண்ணிடுறேன், கீழே சிவயோகி பிரசன்ஸு, சிவயோகி திருமந்திரம், அவர் ஏதோ அவர் பேர் போடல பொழுது நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், சிவயோகின்னு ஃபோட்டோலாம் வர போட்டு வச்சுக்கிறோம். அது உண்மையே அந்த ஃபோட்டோவா? அது இப்போ பார்த்தா எப்படிங்கிறேன், அந்த புக்கை வச்சுன்னு பக்கத்தில் காமிச்சேன்னா நான் தானே அது. அதான் அந்த வினாடி அப்படி தான் இருந்தது. பிரபு கேமரா எப்போ கேட்ச் பண்ணுறானோ அப்போ இந்த மூஞ்சி எப்படி தெரிஞ்சுதோ அதானே நான். அதுவா நான் பர்மனெண்ட்டாக அதுவாகவே எப்படியே இருப்பேன்? அப்போது பிறந்து வளர்ந்து வாழ்ந்து போகிற ஒரு மனித ஜீவிதம் ஏதோ ஒன்று புரிஞ்சு என்ன பண்ணிட்டு போய்க்குதே. இப்போ நான் எதை பேசணும் எதை பேசக்கூடாது? ஆண்டாள் பேசுங்கன்னா நான் எதை பேசணும்? அவங்க படைப்பு பேசணுமா, அவங்கள பேசணுமா? பொதுவாக ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை பேசக்கூடாதுன்னு இப்போயே பேசிக்கிறானுங்க. இப்போவே ஒருத்தனும் என்னென்ன ஆட்டம் ஆட்டுக்கிறான் இல்லை, கண்ணின் மணி கதை கேளம்மா, சித்தியா பெரியம்மாவா அத்தியா மாமியான்னு ஒன்றும் தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரியாதுண்ணா? சிக்கு புக்கு வண்டி டோலாட்டி வண்டி கிழக்கே போகுது. அவங்க எனக்கு சித்தியா அத்தியா மாமியா ஒன்றும் புரியல, எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு? தெரிஞ்சால் கூட சொல்லாதீங்க என்ன. இப்போ ஆண்டாள் யார்? ஆம்பளே பொம்பளை? திரும்ப சொல்லுங்க. அதுக்கு நம்மளால் ஒரு குறுக்கு வந்து இந்த இல்லு அந்த இல்லுன்னாரு, வேலையாளுக்கு கம்முன்னு ஆகிட்டார். இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்குதாம்மா. பணியாளுக்குன்னா எது வேறு? அப்போ அந்த இல்லுலலாம் தெளிவாக தாங்குது. நானாக குழப்பின்னு என்ன பண்ணுறது? பொம்பளை வந்தால் இந்த இல்லைல் போனால், ஆம்பளை வந்தால் அந்த இல்லைன்னு நம்மளாக கற்றுக்குன்னு புதுசாக ஒரு இலக்கணம் எழுதினுக்கிறோம். அப்படி தானே? பேசும்போது எந்த இல்லுன்னு போட்டு பேசுனீங்க, அந்த இல்லை எப்படி வச்சிருக்கணும் தெரியுமா? நுனி நாக்கில் வச்ச இல்லு வேறு, உள்ள நடு நாக்கில் வச்சுக்கிற இல்லு வேறு. அப்படியே பேசுகிறீங்க.
நாய் வள்ளுன்னு கொலிச்சதுன்னா எங்கே வைக்கணும்? நான் இல்லை, உள்ள வைக்கணும். நாயை கல்லில் எடுத்து அடின்னா எங்கே சொல்லணும்? இல்லை, கல்லுன்னு எங்கே சொல்லணும்? அப்படியா பேசுகிறீங்க? அவ்வளோ பர்ஃபெக்டாக நாக்கு தந்து வச்சா பேசுங்கிறீங்க? இருக்கட்டும். ஆண்டாள்னா புரியுதா என்னானே? எதா ஆண்டாள்? தன்னை தானே ஆண்டாளா, இல்லது தெய்வீகத்தை ஆண்டாளா, உண்மை ஆண்டாளா அப்படின்னா, ஆண்டாள் ஒரு சமூகத்தை சார்ந்து சிந்திச்சதுனால அந்த கூட்டத்திலேருந்து அந்த புக்கை எழுதுகிறாங்க. ஆனால் சமூக விடுதலை பெற்ற ஒரு ஆள். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவங்க யார் கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி அவங்க வைணவத்தோடு மட்டுமே தொடர்பு உள்ளவங்க கிடையாது. வைணவ கதைகளோடு மட்டுமே தொடர்புடையவங்க கிடையாது. ஆனால் அவங்க எழுதின பாட்டெல்லாம் வைணவ தொடர்புள்ள கதைகளாகவே இருக்கும், கதை மாதிரி இருக்கும். உனக்கு விளக்கம் சொன்னவங்களாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நீ என்ன தான் பார்த்துட்ட அவங்கள? அவங்க ஒரு வைணவ பெண்மணி. கோவிந்தா, கிருஷ்ணா, கண்ணா எல்லாம் யார் தான்? இதெல்லாம் அவதாரம். சரி, சிவனுக்கு எத்தனை அவதாரம்? சிவனுக்கு அவதாரம் இல்லை. என்ன அது? அனுமன் எப்படி நாமகாரம் சோமனா குரங்காக்கி சிவன் தான் நாமன்னு சொல்லி கூட வெறுப்பேற்றிருப்பான். தட்சிணாமூர்த்தி அவர் தான்வாங்க. யாரை தான்? சிவனை தான். பைரவர் அவர் தான், கால பைரவர். யார் தான்? சிவன் தான். இப்படியெல்லாம் சொல்லிப்பாங்க. ஆனால் பெருசாக சிவனுக்கு அவதாரம்லாம் பெருசாக கிடையாது, நிறையெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே வைணவ தத்துவத்தில் 10 அவதாரம். அவதாரத்துக்கு ஒரு 100 கதை இருக்குது. ஒரு அவதாரத்துக்கும். ஒருத்தர் வாமனா வந்து கொடை பூச்சின்னு 3 அடி மண்ணை கேட்டு காலில் தூக்கி வச்சிட்டாருன்ட்டான். இல்லை என்ன தான் குழந்தை அவ்வளோ பேசுகிறாங்க, காலில் தூக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கேட்கணும்ல. தொடையில் வச்சுருக்கலாம், தோலில் வச்சுருக்கலாம், எத்தனை போய் எங்கே வச்சுக்கிறான்? அவ்வளோ பெருசானவனுக்கு கால் மேலே தள்ள வச்சு எம்துண்டு இருக்கான். யாருன்னா கோழி மேலே எது போய் காலை வைப்பீங்க? ஏன்னா கோழி குண்டு மாதிரி சின்னதாக அது மேலே கால் வைப்பீங்க? குத்தாதே. இல்லை மிளகு மேலே வைப்பீங்க? கொஞ்சம் வேணா யோசிக்கணும்ல, எப்போ கால் எதுவுமே அங்கே வச்சாங்கன்ட்டு. அப்போ கோழி மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும்ல. காலை வச்சோன்னே இருக்கட்டும், அது அவங்க பிரச்சனை, பார்க்காதவங்க பிரச்சனை. உங்களுக்கு புரிஞ்சுருந்தா பாருங்கள், புரியலனாங்களும் தப்பு கிடையாது. உபதேசம் அவங்களுக்கு ஷாக்காயிருக்கும். ஷோக்கா புஷ்டாண்டா இருந்தாலே அப்படின்ட்டு இருக்கட்டும். அப்போ கோழி மேலே ஏதோ வச்சுக்கிறாங்க காலை, அது அவங்க பிரச்சனை. அப்போ ஒரு அவதாரத்துக்கு இவ்வளோ கதை சொல்லிக்கிறாங்கன்னா, அப்போ எதனா சொன்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? நீ கதையோட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க பேர் வச்சுக்கிறாங்க என்னன்னு? தெருப்பாவையா? திருப்பாவையா? பாவைன்னா பெண்ணா? பொம்மை இல்லையா? பொம்மையா பெண்ணா? நம்ம எப்போ பார்த்தாலுமே என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு காமக்கா சார்ந்தே சிந்தனைக்கிறதுனாலேயே எழுதணும். ஒரு ஆண் பாலா பெண் பாலா, ஆண்பால் கவிஞரா பெண்பால் கவிஞரா, ஒரு பெரிய பிரச்சனை. யாராக இருந்தாலும் கவிஞர் தானே. விரலுக்கு பொம்பளை ஆம்பளுக்குதா? உங்கள் 20 விரலில் ஆம்பளை பொம்பளை தெரியுமா என்ன? சார் விஷயம் தெரியும் சார், பொம்பளை விரல வேலை தான். லேடிஸ் ஃபிங்கர்னு ஏன் வச்சாங்க? ஏன் ஜென்ஸ் ஃபிங்கர்னு வைக்கல? அது கொஞ்சம் வேறு மாதிரி அழகாக இருக்கும்ன்ட்டு. ஆம்பளே அழகாக மீசலாக வச்சுட்டு பட்டி டிங்கிறீங்களாம் பார்த்துன்னு பொம்பளை மாதிரி சுற்றி நிற்போம். பட்டையா போய் வந்தேன்னா தெரியும். அது வரைக்கும் உனக்கு தெரியாது. அதுவும் காசு கொடுத்துட்டு உள்ளே போய் ஏமாந்து வந்தேன்னா இன்னும் நல்லா தெரியும். மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். ஆமாம், அவ்வளோ அழகழகாக இருப்பாளுங்க. தெரியல, லேடி பையனுவாங்க அவங்கள. போனால் தெரியும், போகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இதுதான் போயிடறான்னு நினச்சி போகிறீங்க. அது சொந்த பிரச்சனை. இப்போ ஆண்டாள் பிரச்சனைக்கு வருவோம். அவங்க என்ன எழுதிறாங்க? ஒரு பாட்டு. மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாளாம் நீராட போதுமெனும் நேரிழையீர் சீர்மல்குமாய பாடி செல்வ சிறு மீர்கால் கூர்வேல் கொடுந்தோழிலன் அந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதையும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய். பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய். இப்போ திருப்பாவை, இங்கே எம்பாவாய். அப்போ திருப்பாவை அவங்க பாவை.
தெருப்பாவெல்லாம் கிடையாது. அவங்க உயிருடைய பாவையாக தான் சொல்லிடுறாங்க. அப்போ அவங்களே என்னவா தானாம்மா ஒரு அழகான பாவியம், செம ஃபிகர்னு அர்த்தம். அப்படி தானே எடுத்துக்கலாமா? யாரை ரசிச்சுக்கிறாங்க? இங்கே தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். தன்னை தானே கொண்டாடுற தகுதி உள்ள ஒரு ஆளாக அவங்க வந்துக்கிறாங்க. தன்னையே கொண்டாடு. அப்போது அவங்க யாரை ஆண்டாங்க? இப்போ தன்னை தானே ஆடுறவங்களுக்கு இன்னொரு ஆள் ஓணுமா? போகிற கல்யாணம் பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இது. அவங்க பிரச்சனை என்ன? அவங்களுக்கு யார் போதும்? அவங்களுக்கு அவங்களே போதும். இன்னொரு ஆள் எதுக்கு? அப்போ அந்த பாட்டில் அவங்க என்னென்னா சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க கதை சொல்கிறாங்க பாருங்கள். மாதங்களில் என்ன இது அவள் மார்கழி பாட்டு கேட்டாங்களா? இல்லை, பகவத்கீதை புக்கை பொறிச்சவனே, நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன். பகவத்கீதை புக்கில் இருக்கோம், பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பகவத்கீதை எல்லாத்தையும் படிச்சிக்கிறீங்களா? வைஷ்ணவ தத்துவத்தில் அது மாதிரி அவரு வேறு மொழியிலக்காரு. யார் அந்த ஊருக்கார்? எந்த மொழிக்காரு? வேறு ஒரு மொழிக்கார். அந்த பாட்டு புக்கு எழுதினவர் யார்? பகவத்கீதை எழுதினார். முதல்ல எழுதினவர் நம்ம மொழி பேசினவரா? அங்கே மார்கழின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கோம். மாதத்தில் நான் மார்கழின்னு எழுதியிருப்பார். அங்கே அப்படியே இட்டாங்க. நம்மால் ஒருத்தன் பாட்டு எழுதிட்டாங்க. என்னான்ட்டு மலரில் மல்லிகை, மாதத்தில் மார்கழின்ட்டு. இப்போது மாதத்தில் மார்கழின்னு சொல்லிட்டாங்கன்னு. அப்போது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மாதம் என்ன பண்ணுங்க? 30 பாட்டு எடுத்து பாடுங்க. முடிஞ்சிச்சு. மாட்டிக்கணுமா இல்லையா? தெளிவாகுதா இல்லையா? மார்கழின்ற ஒரு வார்த்தை தெளிவாகுதா? எனக்கு அப்படி புரியவே மாட்டேங்குது. அது என்ன மார்க்கு கழியுதுன்னு கேட்குறேன் நான். கிண்டல் மாதிரி தெரியுது. நான் தப்புன்றான். இப்போ நான் என்ன சொன்னால், இவர் வைஷ்ணவ தத்துவத்தை பேசுகிறாரு. சொன்னா மாருக்கு கழியா மார்கழியா? மாருக்கு கழிஞ்சா அது பேர் மார்கழியா இல்லையா? மார்கழி திங்கள்னு வர சொல்கிறாங்க. திங்கள்னா என்ன? அப்போ மார்கழி மாதத்தில் அமாவாசை அன்றைக்கி தான் அந்த பாட்டு ஃபஸ்ட்டு எழுதுனாங்களா? 30 பாட்டாச்சே. முதல் பாட்டு எடுத்து போய் பௌர்ணமியில் வைப்பாங்க. மாத தொடக்கம் அமாவாசையில் தானே தொடங்கியிருக்கோம். அப்படி கூட போனால் கூட 15 நாளில் தானே முடிஞ்சிடும். ஒரு அமாவாசை பௌர்ணமிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் பாடினாங்களா? மார்கழி மாதத்தில் பௌர்ணமி முதல் நாளாக வருது. மார்கழி 1ஆம் தேதியாக பௌர்ணமி வருது. ஒருவேளை அவங்க பிறந்திருக்கும் போது, அவங்க அந்த பாட்டை எழுதும்போது பௌர்ணமியாக நாளாக இருந்திருக்குமோ? படாது. இப்படிலாம் கேட்கக்கூடாதுயா. நாங்கள் சொல்கிறோம், நீ கேட்டுக்கிட்டோம். எப்படிக்கிறோம்? நாங்கள் என்ன பண்ணிடுறேன்? வெத்தலை பாக்கு போட்டு வாய் சிவப்பாக இருக்குதா இல்லையா? வடகலியா தென்கலியான்னு கேட்காத. நாம போட்டுங்கிறோமா இல்லை? இதில் வர இவனுங்க இந்த மதத்தை திட்டுவானுங்க, இவனுங்க அந்த மதத்தை திட்டுவானுங்க. 5ல் 8 போவோம், 8ல் 5 போவது. இது ஒரு வேலை. 2 மோத விட்டு பார்க்கறதுக்கு. 5ல் 8 எப்படி போகிறது? 5ல் 8 போவோமா போவாதா? போவாது. ஏன் -3 வராதா? போவாதுன்ற போனால் மைனஸ் ஆக போகுது. மைனஸ் ப்ளஸ் தெரியாதவங்களுக்கு தான் என்ன ஆகுது? போவாது. மைனஸ் ப்ளஸ் தெரிஞ்சிச்சானா அப்போ ஒன்றுனா தெரில. ஒன்றா கூட்டக்கழிக்க தெரியாதவங்களாம் என்ன பண்ண? கூட்டக்கழிக்க தெரியாதவங்கிட்ட கேட்டால் என்ன ஆவான்? போவாதுன்னுவான். கூட்டக்கழிக்க தெரிஞ்சிச்சானா எதில் ஒன்றா எது ஒன்றாலாம் அப்படித்தானே. 50ல் 40 போவோமா போவாதா? போவோம். 40ல் 50 போவோம். என்ன ஆகுது? +10 இல்லைன்னா -10. இப்போ என்ன தெரில உனக்கு? கூட்டல் கணக்கு மைனஸ் கணக்கு கழித்தல் கணக்கு தெரியாதவங்களாம் நான் கணக்கு போட்டால் என்ன ஆகும்? அப்போ மைனஸு ப்ளஸ்ன்னு சொல்ல தெரியாதவங்களாம் என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த பாட்டை படிக்கலாமான்னு கேட்குறேன். அவங்க பாட்டு யாருக்கு எதனாங்க சொன்னாங்களே? இதை இன்னொரு ஆள் சொல்கிறான். 5 அறியாத மானிடராய் வையம் சுமப்பது வம்பு. வையம் சுமப்பது வம்பு. 5 அந்த அவங்க 30 பாட்டு எழுதிக்கிறாங்க. ஒன்று அப்படியே சொல்லியிருப்பாங்க. 5 அறியாத மானிடராய் இந்த பாட்டியாக சொல்லியிருப்பாங்க. நம்மளாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கு மலைக்கும் அமாவாசைக்கும் முடி போட்டுருது. அமாவாசை குளிச்சனால தான் ஒழுக்கு மண்டபம் வந்துச்சுன்னு இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. ஒரு பொருளை கிளம்பிட்டேன்னு வச்சிங்களேன். அமாவாசைன்னா தலை குளிக்க மாட்டாங்க நிறைய பேர் இனிமேப்பட்டு. ஒரு ஆள் சொல்கிறாருன்னா அது உண்மையாக இருக்குமா இருக்காதா? அமாவாசை அன்றைக்கி நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா இருக்கிற முடியெல்லாம் கொட்டுரும். என் முடி பராமரிக்கிறதுக்கு காரணம் என்ன? அமாவாசைனா குளிக்க மாட்டேன்.
தலைக்கு. நீங்கள் தெரியாமல் அமாவாசை என்ன பண்ணிருக்கிறீங்க? குளிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு அமாவாசை குளிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் நிலமை என்ன? அம்மா பொழுது அப்படி தானே. அப்போது ஆண்டாள்ன்றவங்க ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க, அதை என்கிட்ட கொடுத்துக்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட கொடுத்துக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற? வாங்கி படித்தோடனே நீ படித்து புரிஞ்சுக்கினியா? யாருன்னா சொன்னதை கேட்குறியா? கேட்கணும்ல. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். ஒரு வரி எடுத்துப்போம், ஒரு வரி மட்டும் கண்டுபிடிக்கலாம். மார்கழி திங்கள், அப்போது பௌர்ணமியில் தான் எனக்கு அறிவு இருக்கும், மற்ற நாளில் அறிவு இருக்காது. அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாமா? மார்கழி மாதம் பௌர்ணமி வருது இல்லை, அந்த நாள் தான் என்னென்னா மதி நிறைந்து இருக்கும், மற்ற நாள்லாம் எனக்கு மதி இருக்காது. இப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்ல நாள். ஒரு வரியில் எனக்கு எப்போ மதி நிறைஞ்சிருக்கும்? எப்போ நான் அறிவாளியாக இருப்பேன்? எப்போ எனக்கு தெளிந்த சிந்தனை வரும்? தெளிந்த சிந்தனை வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் நன்றி உணர்வு தான் அதிகபட்சமாக வரும். மதி நிறைஞ்சிச்சானா, ஐயோ இந்த மனுஷன் நம்ம கடவுள் என்ன பண்ணிக்கிறான், நம்மளை கையை காலை குத்துக்கிறானே, இல்லை ஆனாவோ அல்லது பெண்ணாவோ ஆகிட்டானே, பசியும் சோறும் குத்துக்கிறானே, இல்லை மழையும் பூமியும் குத்துக்கிறானே, ஆர்வம் வெள்ளமும் குத்துக்கிறானே, நீலா காய்கிறது நீதம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே. நான்வா நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். வெறி கொண்டு கடவுள் என்ன ஆகிடுவான்? நன்றி சொல்லி என்ன பண்ணுவான்? நன்றியில் நீர் இருப்ப ஜெபிப்பீரே இல்லை. நன்றி சொல்லும்போது உங்கள் கண்கள் ஈரமாயின்னா ஆவான், தண்ணி கொட்டும். உண்மையிலேயே நன்றி சொன்னீங்கன்னா வார்த்தை வராது, கண்ணீர் தான் வரும். அப்படி தானே? அப்படி தானே? இப்போ பாருங்கள், அந்த வரிக்கு என்ன அர்த்தம்? நன்றி சொல்லு, கண்ணீர் வரட்டும். அந்த வரியப்படி தெளிவாக இருக்கும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். அழறல்ல, நன்றி சொல்லு. அந்த நாள் என்ன நாள்? இதில் எதனா கதை, இதில் எதனா மதம், இதில் எதனா சைவ தத்துவம் வைணவ தத்துவம் வருதா? தெளிவாக தானே இருக்குது. நீராட போதுமே போதுமெனும் நீரடையர் போதும்னு முச்சிட முடியுமாடா? நன்றி சொல்லி முச்சிடணும்னா எல்லாம் இன்பமயம் புவி மேல் இயற்கையினாலே. அப்போ எல்லாம் என்ன தான்? சகலமும் எனக்கு இன்பமயமாச்சே இறைவா, எவ்வளோ இன்பத்தை குத்தி, எத்தனை இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னும் போது அழுது முச்சிருத்தா முடியுமா? நன்றி சொல்லி முச்சிட முடியும். கடவுளுக்கு நன்றி சொல்லி பா தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிட முடியும்? ஓகே தேங்க்ஸ் பை பாய் சொல்ல முடியும் கடவுளுக்கு? ஏன் எது வரைக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது? நம்ம வானால் முழுக்க மண்ணில் முழுந்து மக்கிற வரைக்கும் அப்படி தானே? நினைவுள்ள நேரமெல்லாம் நாம் என்ன சொல்லிருக்க வேண்டியது இருக்குது? போதுன்னு சொல்லுவியான்றாங்க. இதை எப்படி பாடலாம்? எப்படி பாட்டான்? சீர்மல்குமாய பாடி நானும் பெரிய செல்வந்தன், வசதியானவன், எனக்கு இல்லாத அறிவே இல்லை, நான் ரொம்ப திறமசாலி, எல்லாம் எங்கே போயிட்டாங்க? எனக்கு என்ன அறிவு இருக்கட்டும், அந்த அறிவை கொடுத்தது எது? இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிற அறிவு எங்கேருந்து வந்தது? எனக்கு கடவுள் இல்லை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த அறிவு எங்கேருந்து வந்தது? ஒரு கேள்வி தானே இது. சும்மா நான் ஏமாற்றத்துக்காக கடவுள்கிட்ட எடுத்து போய் வச்சிருத்துலாம் கிடையாது. என் இதயத்தை நான் துடிக்கிறேன்னா, என் இதயம் யார் மூலியமாக துடிக்குதுன்னா, அப்போ யாரோ ஒருத்தர் எனக்குள்ளே இருந்துன்னு ஆட்டிங்கிறாங்க, இல்லை அமுக்கினுக்கிறாங்க, இல்லை அமுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுக்கிறாங்க. அப்படித்தானே? யார் இதை செஞ்சா? எது இதை செஞ்சுருக்கோம்? கேள்வி தானே. இது நல்லா ஆயப்பாண்டியானா, நன்றி உணர்வுக்கு வந்துச்சானா சீர்மல்குன்றாங்க. அடுத்த வரின்னா சீர்மல்குமாய பாடி செல்வ சிறுமீர்கால். செல்வத்தினால நீங்கள் சிறுவர்களாக தான் மாறிடுவீங்க. ஏன்? வசதி பணம்லாம் வந்துச்சுன்னா அடுத்தவங்களை என்ன பண்ணுறதில்ல, நீங்கள் யாரையுமே மதிக்காது. நீங்கள் இறைவன் எப்படி மதிப்பீங்க? இன்னொருத்தன் நாயினே சொல்லிட்டு போயிடறான், நாயே என்னை நாளும் நல்லவன். அவன் நாயாக இருந்தால் நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன சொல்லணும்? சிங்கத்தை நாளும் சிரிப்பாய அப்படி கூட சொல்லிடலாம் தானே? அது அவன் மாநிலை போத்துது, அது அவன் மாநிலை. நம்ம பாட்டு பாடுறோம், ரசிக்கிறோம், அவ்வளோதானே தவிர புரிதல் என்ன தான் பண்ணினா கவனமாக இருக்க வேண்டியது யார்? சீர்மல்கும் செல்வ
அது என்ன கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்? கூறான வேலை வச்சு டான்ஸ் ஆடினா குத்த முடியுமா? ஒரு குறி வச்சு ஒரு வேலை வச்சு அடிக்கிறேன்னா டான்ஸ் ஆடின அடிப்பியா, அப்படியே ஆடாமல் அசங்காமல் அடிப்பியா? குறி வச்சு அடிக்கிறேன்னு வச்சுக்கோ ஒரு பொருளை, எப்படி இருப்ப? நான் விடுவேன். எப்படி விடுவேன்? என்ன இருந்தாலும் என்ன பண்ணுவேன், அந்த அந்த மில்லி செகண்ட்னாச்சும் என்ன பண்ணி ஆகணும்? நீ ஏம் பண்ணும்போது ராஜா ஏம் பண்ணுறா கரடி சொல்லிச்சு, டெய்லி இது தானே வர, கரெக்ட் தானே? அப்போ ஏம் பண்ண என்ன பண்ணி ஆகணும்? நீ நித்தியாவனம் தானே. இதுனா நந்தகோபன் டான்ஸ் ஆடுறவர் எப்படி இது பண்ணான்? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை. இதுங்கெல்லாம் அநியாயத்துக்கு இது. யசோதை அப்படின்னா யார்? ஒரு கேள்வி இது. கண்ணனோட இப்போ கதையெல்லாம் தெரிஞ்சிச்சா? வைஷ்ணவ தத்துவம் தெரிஞ்சிச்சா? சொல்கிறேன் இதுக்கு ஒரு கதையை. அந்த கதை இல்லை. ஆனால் அந்த ஆண்டாள் அப்போ இல்லை. இருந்திருந்தால் அவங்ககிட்ட விளக்கம் கொடுத்து தானே பண்ணியிருப்பாங்க, திட்டிருப்பாங்க. நான் எழுந்தே விளக்கம் தான், இதே தனியாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களே? அப்படின்மோ நான் தப்பு மாதிரி நீ என்ன பண்ணுகிறேன்? இவனுக்கு பிரச்சனை என்னடான்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் எழுதின புக்கு இவனுக்கு என்ன பண்ணுகிறானுங்க, நான் தேவையில்லாமல் எடுத்து போய் விளக்க உரை கொடுக்குறேன், பொருள் உரை கொடுக்குறேன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை புரட்டுன்னு புரிட்டாங்க. இந்த காலத்தில் சொல்லணும்னா உருட்டுன்னு உருட்டுக்கிறானுங்க. ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு ஊற்றிங்கிறானா, ஒருத்தன் கடவுள் இருக்குதுன்னு ஊற்றினுக்கிறான். எல்லாமே சயின்ஸ் தானே. சயின்ஸுன்னா என்ன? முதல்ல சயின்ஸில் எந்த அம்பக்கமே இல்லையா என்ன? அநியாயத்துக்கு ஏமாத்தது எங்கே தான்? பழப்பம் வந்து தான். அதுக்குன்னு பொருள்கள் கருவிகள்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் விஞ்ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் ஆன்மீகம் கண்டுபிடிக்கலையா என்ன? ஆன்மீகம் நான் கேட்டால் இந்த பொருள்களே ஆன்மீகத்தினால் ஆனது தான். ஒரு நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனால் தான் இந்த படைப்புகள்லாம் படைக்க முடியும். இந்த மனித சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானே அவன். பெரும்பகுதி சயின்டிஸ்ட்டுங்களாம் அப்படி தான் இருந்துக்கிறாங்க. இறை நம்பிக்கை உள்ளவர்களாகவும் கடவுள் உள்ளவர்களாகவும் தாங்கிறானுங்க. புதுசாக சயின்டிஸ்டாக மாறுறானுங்கள, சயின்டிஸ்ட்டை பற்றி பேசிங்கிறானுங்களே, அவனுக்கு தான் கடவுள் இல்லைன்றானுங்க. ஆல்மா பார்த்தாக்கா ஸ்டீபன் நாகிக்ஸ் யாரோ ஒருத்தர் மிஷின்லாம் வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. அவர் எதனா படிச்சுக்கிறாரா என்ன? என்ன கண்டுபிடிச்சிடாரா என்ன? அவரே பாவம் நிறைய டேமேஜ் ஆகி உட்காந்துக்கிறார். அவர் கடவுள் இல்லைன்ட்டாருன்றானுங்க. அவர் கடவுள் இல்லைன்னா நமக்கு என்ன வந்து? அது யார் பிரச்சனை? அவர் மூலையில் அவருக்கு தோணிச்சு என்ன பண்ணுவார்? பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலை உள்ள ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு அநியாயத்துக்கு அங்கங்கே கோணையாக இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்? அவர் சொல்லிட்டா உண்மையாக இருக்குன்னு யார் சொன்னா? பிளாக் ஹோல் பார்த்தார் அவர், கண்டுபிடிச்சார் அவர். அப்படி ஒரு கதையை சொல்லிட்டு போகிறார். பிளாக் ஹோல் கதை சொல்லிட்டு போகிறாரு. பெருசு பெருசாக பூமியில் விலங்குகள்லாம் இருந்திருக்கும், ஆக்சிஜன் இருக்கும்போது பெருசு பெருசாக இருந்திருக்கும். ஒரு தேல் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், அம்மா ஆக்சிஜன் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கோம். நீ கதை சொல்லிட்டு போகிறார். கற்பனை தானே இது? அப்படி கதை சொல்லிட்டு கடவுள் கற்பனைன்ட்டு போகிறாரு. தெரியாதுன்ட்டு தானே போனான். பிளாக் ஹோல் பார்த்தாரான்னு கேட்குறேன் நான். நீ பார்த்தியா? நான் பார்த்தேனா? ஒரு கருப்பு ஒரு ஓட்டை இருந்தால் அதுலேருந்து எல்லாம் வந்துச்சா? உன்னால் ஒத்துக்க முடியுதா? ஒரு முறை ஆனந்த வாழ்க்கை வந்தது தெளிவாயிடுவேன். ஆக்சுவலாக நீ ஆனந்த வாழ்க்கை வந்தது தெளிவாயிடுவேன். புரியலையா? வந்துரு, அம்மா பேசிக்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவர் புக்கை தெரிஞ்சினல, என்னையும் தெரிஞ்சினல. அப்புறமா அப்போ யசோதைன்னா இது யான்னா வெற்றிடம், சோதைன்னா தோழன், நண்பன், உறவு, தோழி. அப்போ யாரோட சிங்கம் அது? யசோதையோட இட சிங்கம். அப்போ கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம். தனித்தனி வார்த்தைங்க இதெல்லாம். ஒரு பொருளுக்கு இத்தனை சொல்லிடுறாங்க, ஒரு இடத்துக்கு இத்தனை பேர் சொல்கிறாங்க. என்னன்னா இது? கூர்மையான வேல் கொடுந்தொழில் புரிவது. கூர்மையான வேல் கொடுந்தொழில் புரிவது. நடனம் ஆடின இருக்கிறது நந்தகோபன், குமரனாக இருக்கிறது குமரன், ஏறி இருக்குது ஏறார்ந்த கன்னி, இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானது யசோதை, சிங்கம் போன்றது இளம் சிங்கம். விளக்கமும் சொல்லிட்டாங்க. அது கார்மேனி, அது கார்மேனி கதிர் மதியம் போன்றது முகத்தில் உள்ளதுட்டான். இவ்வளோ சொல்லிட்டாங்க. அது கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தில் உள்ளது, முகத்தான். இவ்வளோ சொல்லியும் புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டாள் தெளிவாக தானே சொல்லிடுறாங்க. யார் தான் பறை தருவானாமா? நாராயணனே. நரன்னா மனிதன், அயனம்னா பயணம். நிறைய வாட்டி சொல்லிடுறேன்.
அப்போ ஒரு மனுஷனாக போந்தோடனே இதை விலக்கி சொல்லிடுவான், இதில் விளைவிப்பான். ஒரு மனுஷனால் மட்டும்தான் இதை விளங்கிக்க முடியுன்றான். அப்போ விளங்கிக்காத அத்தனை பேரும் யார் தான்? ஐந்தும் அறியாத மனிதராய் வையம் சுமப்பது வம்பு, வையம் சுமப்பது வம்பு. நம்மால் திருக்குறள் என்ன சொல்லிட்டான்? ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்த அருள் வைக்க போடும். தூக்கி போட்டு அவங்களாம் யார் தான்? போனோம், வாழும் போனோம். அது ஒத்துருத்து எது? இப்போ ஊரோடு ஒத்து வாழன்னு ஒரு பழமொழியை சொல்லிவிட்டு யாராக்கன்னா ஒத்து வாழ முடியும்? ஒரு கால் சொல்லி போட்டு வேணால் வாழ முடியும், ஆனால் ஒத்து வாழ முடியாது. இல்லை புரியலன்னா விட்டுருங்க, அது சிரிக்கக்கூடாது. சிரிச்சா மொத்தம் தானே தப்பாக நினச்சிப்பாங்க. ஒத்து வாழ முடியும்? அவருக்கு 5 இட்லி, எனக்கு 6 இட்லி. அவருக்கு வடகரி, எனக்கு சட்னி சாம்பார். இல்லை எனக்கு பீஃப் குழம்பு அவருக்கு வந்து பிடிக்காது. நாங்கள் மாடு ரத்தமாக எடுத்து தான் சாப்பிடுமே தவிர என்ன பண்ண மாட்டேன், கறியை ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். மனிதனின் பிரதான உணவு மாடு. மனிதனின் பிரதான உணவு எது? மாடு. உலகம் முழுசும் இந்த பக்கம் கறந்து குடிப்பானுங்க, அவனுக்கு வெட்டி சாப்பிடுவானுங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். 2 பேரும் என்ன தான்? மாடு தான். ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ். காலில் ஒரு உறிஞ்சிது எதை? ஆமாம், பால் உறிஞ்சார் அவர். எனக்கு தெரியல பாலா, ஏதோ ஒன்று உறிஞ்சார் அப்படி தானே. ஒருத்தர் உறிஞ்சி குடி சாப்பிடுவார், ஒருத்தர் என்ன பண்ணுவார்? மேன்னு சாப்பிடுவார். யார் சரி? இவன் உரித்து இதை வச்சுக்கின்னு சாப்பிட்றதுக்கு சோறை வச்சுக்கினான், அவன் உரியத்துக்கு சரக்கு வச்சுக்கின்னு சாப்பிட்றதுக்கு இதை வச்சுக்கினான். அவனுக்கு அது கிடைக்காது. கிளைமேட்டில் வந்து அங்கன்னா பால்லாம் கறக்க முடியாது மாடெல்லாம். அதனால் தான் பண்ணி தான் ஆகணும், நான் வெட்டி தான் சாப்பிட்ணும். அப்போ குடிக்கிறதுக்கு பழங்கள்லேருந்து எடுத்து ஜூஸை போட்டு சாராயமாக்கி பற்றி வச்சிக்கினான். புரியுதா? அவனுக்கு சைட் டிஷ் ஆகிடுச்சு, இவனுக்கு மெயின் டிஷ்ஷு. இவனும் சைட் டிஷ் தானே, இவனுக்கும் சைட் டிஷ் என்ன? அவனுக்கு சைட் டிஷ்ஷு பீஃபை வெட்டினான், இவனுக்கு சைட் டிஷ்ஷே ஊறிடணும். உங்கள் இஷ்டம், ஊறிடுத்தோ ஊறியாதோ. கொழுப்பு சாப்பிடாத மனுஷன் இல்லை, மாடு சாப்பிடாத மனுஷன் இல்லவே இல்லை. யாருன்னா மாடு சாப்பிடலன்னு சொல்லுவான்? பாவம், மாடை வேறு ஃபார்மேட்டில் சாப்பிடலன்னுங்கிறான். நெய்யின்னா, பாலுண்ணா, தயிர்ண்ணா, அதுமாதிரி எல்லாமே என்ன தான். அப்போ அந்த அக்கா அவ்வளோ தெளிவாக இப்படி வச்சுருவோம். 30 பாட்டுமே நீங்கள் படிச்சுருந்தா நேரம் போதாது எனக்கு. ஆண்டாள்னா திருப்பாவை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர என்ன பண்ணி போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க? ஏன் எல்லோரும் ஒரு இடத்துல தான் பிறப்பாங்க? கட்டாயம் ஒரு பொம்பளை கிட்ட தான் வந்திருப்பாங்க, அப்படி தானே? ஒரு ஆம்பளை என்ன பண்ணியிருப்பான், அதை வேலை செஞ்சுருப்பான். பெண்ணாக வாழும்போது உணர்ச்சி வசப்பட்டுருக்கலாம், படாமல் இருக்கலாம், யார் பிரச்சனை இது? ஆனாவோ அல்லது பெண்ணாவோ வாழ்ந்துருப்பாங்க, அவங்க பெண்ணாக வாழ்ந்துக்கிறாங்க, அப்படி தானே? இப்படிலாம் வாழ்ந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு உத்தியை வர சொல்கிறாங்க கடவுளை போய் அடையிறதுக்கு. இதெல்லாம் பயிற்சிகளெல்லாம் சொல்கிறோம். குத்து விளக்கேறிய கோர்த்து கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. இன்னும் மோசம், அந்த முளையை வாயில் வச்சுருந்தான் இப்படிலாம் சொல்லுவோம். சிவா நீங்கள் வேறு அர்த்தம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? நம்ம அவ்வளோ அழகாக வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை, யாரை கூடலாம் நான் போவேன்னா அதையும் சொல்லிட்டு போயிடறாங்க. வங்க கடல் கடந்துட்டா, மாதவனா இருந்தா, கேசவனா இருந்தா, மாதவா கேசவா பாட்டு கேட்டீங்களா? அழைக்கின்றான் மாதவன் ஆனிரை மேய்த்தவன். ஆனிரை மேய்த்தவனா மாடு மேய்ச்சவன்? மாடு மேய்ச்சவரா? மாடு மேய்ச்சி தான் இந்த மகாபாரத போருக்கு சண்டை இப்போலாம் போகும்போது தேர் ஓட்டிருக்கிறாரு. மாடு மேய்ச்சரா தேர் ஓட்டினாரா? இப்போ அதுக்கு ஒரு புக்கு நான் படித்தேன். 2 வெவ்வேறு கண்ணன் இருந்தார்கள், வெவ்வேறு காலத்தில் இருந்தாங்கன்னு பிரச்சனை. ஆஹா செம்ம ஆராய்ச்சிடா இதுன்னு நினச்சினேன். அது மாதிரி பயங்கரமான பிரில்லியண்ட்டான புக்குங்களாம் நான் வச்சுக்கிறேன். இந்த சமூகம் பிரில்லியன்ட்னு சொல்கிற ஒவ்வொரு முட்டாளையும் பார்த்து அப்படியே வேதனை போடுவேன். நான் எப்படா இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்களேன்னு அப்படி தமாசாக இருக்குது. அப்போ அந்த 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 ஆண்டாள் எவ்வளோ தூரம் முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. பாட்டு 30 தான். வாழ்நாள் முழுசுக்குமே நீங்கள் சரியாகிக்கலாம். வாழ்நாள் முழுசுக்குமே நீங்கன்னா எல்லாம் சரி. உங்கள் வாழ்க்கையே மாற்றி புரட்டு போனால் அந்த புக்கு 30 பாட்டு தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து படிச்சிக்கலாம். யூடியூப்பில் இருக்குது.
ஆண்டாள் பற்றினா அந்த பாட்டு எல்லா பாட்டுக்குமான விளக்கங்கள்லாம் யூடியூப்பில் இருக்குது, போய் நீங்கள் பாட்டு முழுசோம். பட் நீங்கள் ஆண்டாளை பற்றினா தனியாக பர்சனலாக யாரையுமே ஆராய்ச்சி பண்ணாதீங்க, நல்லதில்லை. என்னை கூட அப்படி தான் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஓட்டானுங்க. நான் ஏழையாகவே இருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு ரூம் கூட இல்லாமல் இருந்தேன்னா, கீழே இருந்தேன்னா, வளர்ந்ததே அவனுக்கு பிடிக்கல, அவர் வளருவார், எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை? அதில் ஒருத்தவங்க உழைச்சி சகிச்சிக்க முடியல ஒவ்வொரு மனிதனாலையுமே. சரி, ஒரு பெரிய இடம் கட்சிதா, அங்கே வந்தானுங்களா, அது நைட்டை கிளம்புறேன்றான் ஒருத்தன். என்னடா டே, இது வந்து சமைச்செல்லாம் போடுறேன்னு இல்லைங்க, அவசரமான ஒரு வேலை வந்துச்சு, எந்த ஒரு நைட்டு இருந்து போடனா அவன் உள்ளே கூட வரல, வெளியவே 10 ஓடணும் தான், திரும்பியே வரல. என்ன பாவம் பண்ண, நான் நல்லா இருக்குது பிடிக்கல. ஒரு மனுஷன் வாழ்ந்தா என்ன பண்ணல, யாருக்கும் பிடிக்கல. ஏன் சந்தோஷமாக இருந்தால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. எப்படி தான் இருக்கணும், எனக்கு கீழே இருக்கணும். நீ எவ்வளோ பெரிய ஆளானா இரு, ஆனால் யாருக்கு இரு, எனக்கு கீழே இரு. நான் கொடுத்தா நீ வாங்கிக்கிற மாதிரி இரு. நான் கொடுத்தா வாங்கிக்கிறேன்னே சொல்கிறேன், கொடுக்கத்தையும் நிறுத்திடுது. நான் எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் உங்களை 100 ரூபா கொடுத்தாங்க, என்னால் தாங்கவே முடியல, உள்ளெல்லாம் வலிக்குது எனக்கு. அப்படியே 100 ரூபா எது நீ கொடுத்தேன்னு கேட்க, எது கொடுக்குறேன்னா எனக்கு தோணுதுன்றான் அந்த பொம்பளை, எனக்கு வலிக்குது அப்படியே உள்ளோ. பெரிய காசு அது, 100 ரூபா. நம்ம அவங்களுக்கு வேணால் அது சின்னதாக தெரியலாம், அந்த பொம்பளை காசு 100 ரூபா பெருசு, எனக்கு கோடி விட பெருசு. அவ்வளோ பெரிய பணக்காரன் நான். யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழை 10 வேளை சோறுக்கு வச்சுருப்பான்ல, அதை எனக்கு குத்துருவான். அப்போ நான் பெரிய பணக்காரனா இல்லையா? இந்த உலகத்துலேயே நான் ரொம்ப பெரிய பணக்காரன். எதனால்? அந்த மனசெல்லாம் நான் மாதிரி மனசெல்லாம் சம்பாதிச்சுக்கிறேன். புரிஞ்சிச்சா? அதான் அவனுக்கு கடைசி சோறு. அதை யார் குத்துருவாங்க? எனக்கு குத்துருவாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரன். இதெல்லாம் ரொம்ப ஏழைக்கிறேன் நான். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரில நான் எவ்வளோ பெரிய பணக்காரன்ட்டு. அந்த பக்கம் யார் நான்? அப்போ அந்த ஆண்டாள் எப்படி இருந்திருப்பா? அந்த ஆண்டாள் எவ்வளோ வசதியாக இருந்திருப்பா? இந்த பாட்டை ஒருத்தி எழுதிட்டு போகிறான்னா எவ்வளோ வசதியாக இருப்பா? அவள் போய் ஒரு புருஷனை கூட வாழ முடியும்? ஒரு ஆம்பளைக்கு போய் சேவை செய்ய முடியும்? அவளுக்கு அடிமையாக இருக்க முடியும்? அதனால் அவங்க பர்சனல் வாழ்க்கை என்ன பண்ணாதீங்க பார்த்து. ஏன் அவள் எப்பேற்பட்டவா? நீயும் நானும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு போய்கிறா? அதை வாங்கி நல்லா இருக்கிற வழியை பார்க்கணுமா, அவள் யாருன்னு பார்க்கணுமா? கொடுத்தவ யாராக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணோம், என்ன வேணும் எனக்கு? கொடுக்கப்பட்ட தாகத்துக்கு ஒருத்தன் தண்ணி கொடுக்குறான். குஷ்டரோகி இருந்தால் எனக்கு என்ன? அப்படி தானே? குஷ்டரோகி இருந்தால் தண்ணி கொடுத்தானா விரல உள்ளே விட்டுருந்தா என்ன இன்ஃபெக்ஷன் ஆகும் கூட நம்ம சொல்லலாம், நினைக்கலாம் தானே? தப்பு கிடையாது. ஏன்னா அது கலந்துரும் அப்படின்ட்டு அவன் க்ளவுஸ்லாம் போட்டு பதமாக எடுத்து கொடுக்குறான். நான் சொல்கிறேன், விஷம் உள்ள தண்ணியை கூட நீ அன்பாக குடிச்சேன்னா என்ன ஆகிடும்? நல்லா ஆகிடும் தானே? அப்படின்னா என்ன பண்ணாதீங்க, ஆண்டாள் பேரில் போயிட்டு எவனா சொல்கிறான் அந்த புக்கில் அப்படி சொல்கிறான்னு ஆறாண்ட போய் பச்சு எதை மிஸ் பண்ணிடாதீங்க. கொடுத்த விஷயத்த மிஸ் பண்ணிடாது. ரொம்ப விசேஷமான புக்கு அது. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை போற்றி சின்ன புக்காக தனியாக பிரிண்ட் போட்டு பாட்டு மட்டுமே வச்சு விற்கும். இதுங்களெல்லாம் விற்கும் தனியாக. இந்த பொட்டி கடை, இந்த குங்குமம் பூவெல்லாம் விற்கிறாங்க, இந்த செத்த சாமான் வாங்குறது, இந்த மாதிரி கடைங்களெல்லாம் திருப்பாவை இருக்கும். வாங்கி போய் என்ன பண்ணுங்கள், வீட்டில் படிங்க. மார்கழி மட்டும் கிடையாது, 30 நாளாக திரும்ப கூட படிக்கலாம். அந்த மாதிரி புக்கு தான் அதெல்லாம். ரொம்ப ஈஸியான புக்கு தான். படிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைன்னா என்னை வந்து கேட்டுங்கன்றேன் நான். அந்த புக்கை புரியலன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், நேராக கேட்டுங்க. உன்னதமான புக்கு, சும்மானா ஏமாத்துகிற புக்கெலாம் கிடையாது இது. இப்போது என்கிட்ட கடவுள் பேசினார், எங்கள் கூட்டத்தை காப்பாற்றினார், அவர் முன்னாடி போனார், நாங்கள் பின்னாடி வந்தோம், சைடில் வந்தார், அவர் வாதையை உண்டாக்குனார், தவளங்கோட்டம் தேள் பள்ளி பூரா இந்த கதையெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. அதில் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை விளங்குறவன் உனக்கு தப்பாக விளக்குறான், அவ்வளோதான். அந்த புக்கை எப்படி விளக்குறானுங்க, அவள் எவ்வளோ அழகாக சொல்கிறா பார்த்தீங்களா? கூர்வேல், கொடுந்தொழிலன், நந்தகோபன், யசோதை, இளம்சிங்கம், கார்மேனி, செங்கன், கதிர்மதியம், ஓல்முகத்தான். அப்போ இவ்வளோ தெளிவாக அந்த என்ன பண்ணிடுறாங்க, அந்த அக்கா சொல்லிடுறாங்க. ஆண்டாள்னா பெண்ணுன்னு மட்டும் பார்க்காதீங்க, ஆணுன்னெலாம் பார்க்காதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதுனா இல்லை, பொம்பளைன்னா இப்போ நல்ல கவிதை எழுத மாட்டான்னு அர்த்தம் இல்லை. பெண்பால் புலவர்னு பெருமை பற்றியதுக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க பால் கடந்துருவங்க. கடவுள் அடையிற யார் தான் பால் உணர்வோடு அவங்க ஏதோ வாழ்ந்து நிற்பாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்கள் பால் உணர்வு சார்ந்தே மட்டுமே சிந்திச்சிருந்தீங்கன்னா தப்பாக தான் தெரியும். அதை தாண்டி என்ன பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டாள் ஒரு விசேஷம், ஆண்டாள் ஒரு
விசேஷம். இதுக்கு மேலே நான் வரலாறுலாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரில. 30 பாட்டு சொல்லி விளக்க நேரம் எனக்கு இல்லை. இதுக்கு மேலே ஆண்டாள் நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டாள் ஒரு ஆண்டாள். ஆண்டாள்ன்ற வார்த்தையே அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அவங்களே அவங்க நேரம் தான் வச்சுக்கினாங்க கரெக்டாக. ஆமாம், ஆண்டாளை பற்றி நான் என்ன சொல்லணும்? ஆண்டாள்ன்ற பேரே போதுமா இருந்து. சிவயோகி பற்றி என்ன சொல்லணுன்னா சிவயோகி, அவ்வளோதான். நீங்கள் சிவயோகி பற்றி சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? நீங்கள் சிவயோகி, அவ்வளோதான். என்னடா சிவயோகி? ஆமாம், சிவத்தை ஒன்று வந்து ஒரு யோகி, அதனால் அவர் யார்? அவர் சிவயோகி. இதுக்கு மேலெலாம் விளக்கம் அவசியம் இல்லை. அவர் குடிப்பார், அவர் போவார், அவர் வருவார், அவர் இவ்வளோ வச்சுக்கிறாரு, அவர் அவ்வளோ வச்சுக்கிறாரு, அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தார், ரயில்வேல அப்படி இருந்தார். என்ன அது யார் பிரச்சனை? அவங்க பிரச்சனை. சிவயோகி சிவயோகி தான். ஏன்னா நான் இவ்வளோ தான் விளக்க முடியும். அந்த மாதிரி ஆண்டாள் ஆண்டாள் தான். பெண்பாலுக்காக வந்து இல்லை கிடையாது. இது ஆண்ட ஆள், ஆண்ட ஆள். அதனால் அவங்க பேர் என்ன? ஆண்டாள். நீங்கள் கூட வச்சுக்கலாம், ஆண் கூட வச்சுக்கலாம் ஆண்டாள்னு. பெண் தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. யார் வச்சுக்கலாம் ஆண்டாள்னு. அதே மாதிரி சிவயோகின்னு யார் வச்சுக்கலாம்? பெண் கூட வச்சுக்கலாம். சிவயோகின்னா ஆனா தாரணம் நினச்சியும் கிடையாது. யோகி அப்படின்னா யோகி, அவ்வளோதான். அது ஆனா பெண்ணா யார் ஒன்றா வச்சுக்கலாம். அதில் பால் கிடையாது. சிவயோகியில் ஆண் பால் பெண் பால் கிடையாது. அதேமாரி ஆண்டாளில் ஆண் பால் பெண் பால் கிடையாது. பால் சார்ந்து பேரை பார்க்காதீங்க, அந்த பேர் என்ன கிடையாது. பாலுக்கு அப்பாற்பட்டது. சிவகுமார் ஆண் பால். ஏன் குமாரி குமாரன், அது என்ன தான் ஆண் பால். பால் சாராமல் இருக்குது தான் சிவயோகியே. பால் பற்றாமல் இருக்குது தான் என் பேர் என்ன சிவயோகி. நீங்கள் நினச்சி போகிறீங்க பால் பற்றிய பேர் நினச்சி போகிறீங்க, அது பால் பற்றாத பேர். நீங்கள் அதுமாதிரி பால் பற்றாத பேர் கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம், அது உங்கள் இஷ்டம். ஆண்டாள் பேரே விசேஷம் போதுமா இருந்து. ஊரெல்லாம் இந்த தான் சொன்னுக்கிறாங்க. திருமலைசையில் பிறந்தாங்க, அவங்க வீட்டு அவங்க அப்பா எப்படி இருந்தார், அவர் பூவை பறித்து இதுவாக இருந்தார், இவர் அவங்களோட அப்பான்னுவாங்க. வளர்ப்பு புள்ள யாரோ ஆனால் அதை ஒன்று எடுத்து வளர்த்தாரு. இப்படிலாம் ஆளாளுக்கு என்ன பண்ணுவாங்க. நாம் அந்த காலத்தில் இல்லை. காலத்தில் இருந்தவங்களும் வரலாறு மேலே அக்கறை இல்லை. ஆண்டாளுக்கு வரலாறு மேலே அக்கறை இல்லை. ஏன்னா அவள் யாரை ஆண்டாங்க? அந்த அம்மா ஆண்டாங்க, இல்லை அந்த அப்பா. ஆனால் பெண் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பாவைன்னு வச்சுக்கிறாங்க. அழகுன்னும் போது அவங்க அழகுணர்வு அவங்களுக்கு தான் இருக்கும். ரெண்டாவது மாதவனை கேசவனை போய் நான் சேருவேன்றாங்க. ஒரு பெண்ணாக இருந்து தான் என்ன பண்ணுறாங்க அவங்க இறைவனத்தில் சேரத்துக்கு. ஸோ அதனால் பால் சார்ந்தவங்கன்னா பெண்பாலை தான் சார்ந்துருக்குறாங்க. ஆனால் அந்த பேர் பெண்பால் கிடையாது. ஆண்டாள்னா கிடையாது, பெண்பால் கிடையாது. நீங்கள் பால் பற்றாமல் ஒரு வாழ்க்கையை கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு பால் உணர்வுலாம் கீழே. இந்த செக்ஸ் லைஃப்பில் எங்கே தான் அதெல்லாம் பெருசாக பேசின்னு இருக்காதீங்க. அதெல்லாம் எல்லாராலையும் எல்லாம் முடியாது, புரியுதா? ஒரு வயசுக்கு மேலே அது வேலை செய்யாது. துப்பாக்கி எப்போவுமே வேலை செய்யணும்னு வச்சுருங்க, துருப்பிச்சு போயிடும். என்ன சொல்கிறது சொல்லாமல் தெரியல. ஆனால் பேசினா இதையும் கூட சொல்கிறேன், அவ்வளோ மோசக்காரன் நான். ஆமாம், அதெல்லாம் வேணாம். அந்த பக்கம் என்ன பண்ணுவேண்ணா, போகாதீங்க. எந்த பக்கம்? பாலுணர்வு பக்கம் போகாதீங்க, நல்லது இல்லை. நீங்கள் எங்கே இருங்க, பக்தியோடு இருங்க, கடவுளோடு இருங்க, உண்மையோடு இருங்க, உங்களை கொண்டாடுங்க. ஆண்டாள் பாட்டு நான் சொல்லி முடியாது. 30 பாட்டு சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இது போதாது. மேலும் ரகசியங்கள் அத்தனையும், அது பாட்டில் இருக்கிற அத்தனையும் என்ன தான் ரகசியங்கள். நான் என்ன பண்ண முடியாது. பால் உணர்வையே நீங்கள் ரகசியமாக வச்சுருப்பீங்கன்னா பக்தி உணர்வு எவ்வளோ இப்படி வச்சுருந்தா, அதுக்கும் மேலே புனிதமானது எப்படி வச்சிங்கன்னா, புனிதம் கருதி என்ன பண்ணி வச்சுக்குது, இது மறைக்கப்பட்டிருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க, ரகசியத்தை எப்படி தெரிஞ்சுங்க, ரகசியமாக தெரிஞ்சுக்கணும். பப்ளிக்காக பொண்டாட்டியும் புருஷனுமானா கூட என்ன பண்ண முடியாது, பப்ளிக்காக பண்ண முடியும். பப்ளிக்காக ஓரளவுக்கு தான். நானும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறேன், பப்ளிக்காக கிஸ்ஸெல்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிறேன். அதுக்கு மேலாம் போனதில்லை. இப்போது எல்லாம் மீறி போவாங்க பொழுதுன்னு பார்ப்பேன், கொடுக்குறதெல்லாம் பார்த்து அது மேலே போகணும், அது மாதிரிலாம் போகிறதில்லை. சாதாரணமாக தெரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இது இப்படி இதே இப்படி போவாங்க பொழுதுன்னு பார்த்துன்னு இருக்கலாம். நம்ம ஓசியில் படம் பார்த்துடலான்னு நினச்சா அவ்வளோ தூரம் நடக்குது இல்லை, முடியவும் முடியாது. மனிதனுக்கு ஒரு எல்லைக்கு மேலே என்ன பண்ண முடியாது. ஞானமும் அப்படி தான். பால் உணர்வே அவ்வளோ ரகசியமாக வச்சுக்கிறாங்கன்னா ஞானம் எவ்வளோ வச்சுக்கணும், அதுக்கும் மேலே புனிதமானது. ஆண்டாள் படிங்க. ஆண்டாள் எழுதிய திருப்பாவை என்ன பண்ணுங்கள், படிங்க, நல்லா இருக்க வழியே பாருங்கள். இது ஒரு சந்தர்ப்பம் ஆண்டாள் பற்றி பேசுறதுக்கு. கேள்வி கேட்டவங்களுக்கு இதை தலைப்பாக சொன்னவங்களுக்கு நன்றி சொல்லிப்போம். நல்லா இருங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.